வணக்கம் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்புக்கு தாங்க வெங்காயம் உரிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி மீன் கடை போட்டோம்ல, அதனால் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. அதனால் வெங்காயத்தை எடுத்து உரிச்சிக்கிட்டேவும் சரி நம்ம மக்களுக்கு அப்படியே ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு வீடியோ எடுத்தேங்க. காலையில் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தாங்க உலைய வச்சு அரிசி கழுவி போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் வெங்காயம் உரிக்க வச்சேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் டீ கூட குடிக்கலைங்க, ஓடிட்டோம். மதியம் தாங்க டீ போட்டு குடித்தோம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை டீ குடித்தேங்க. டீ குடிச்சிட்டு தான் மற்ற வேலையே பார்த்தேன். அதுக்கு பிறகு கனவா மீன் நல்லா ஒரு தடவைக்கு 3 தடவை சுத்தம் பண்ணணுங்க. இது கொஞ்சம் அந்த கருப்பாக மை இருக்கும். மித்த மீன் மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் நல்லா கழுவி எடுத்துக்கிறோனுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோனுங்க. அரைச்சி எடுத்து அப்படியே வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி கொஞ்சம் வதக்கி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா நம்ம மீன் சேர்க்கணுங்க. கனவா மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியது. நம்ம அதுலேயே தண்ணி இருக்குங்க. அதனால தண்ணி சேர்க்காம தாங்க ஃபஸ்ட்டு வதக்கணும். கனவா மீனை போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இதுவே பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அதனால் நல்லா கெட்டியாக வேணும்னா தண்ணி ஊற்றாதீங்க. இது தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். மூடி வச்சுருவாங்க. பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றாமல் வச்சோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் கணவாய் மீனுக்கு மட்டும் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. அதுவே அந்த மீன்லேருந்தே தண்ணி வரும். அது வத்துற வரைக்கும் நம்ம நல்லா வேக விடணுங்க. அதுக்கு பிறகு தான் மசாலா சேர்க்கணும். இந்த மீனுக்கு பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி, வத்தப்பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டு மசாலா போட்டு வச்சோம்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு இருக்குங்க. தண்ணி வத்துற வரைக்கும் மூடி வச்சுருவாங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. கடவாய் மீன் தொக்கு ரெடிங்க. நான் சாப்பிட போகிறேங்க. ரொம்ப பசியாக இருக்குது. கிரேவி வேறு லெவலில் வந்திருக்குங்க. வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எப்படி இருக்கேன்னு பாருங்கள். இன்னைக்கு மீன் கடைக்கு போயிட்டு 12 மணிக்கு தான் அங்கே வந்தோம். சமைச்சிட்டு குளிக்க போகிறேங்க. இனிமேல் தான் இந்த லட்சணம் தான் இருக்குங்க எங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்துக்கு போகிறதுனால வர்றதுக்கு லேட் ஆகிரும். அன்றைக்கி சாப்பாடே ஒரு நேரம் இல்லைன்னா 2 நேரம் தாங்க. மித்த நேரம்லாம் பசி இல்லாமல் சாப்பிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை பசித்தாலும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஓகே உறவுகளே, குடிச்சிட்டு கணவாய் கிரேவி செஞ்சு வச்சுருக்கேன். கணவாய் தொக்கு செஞ்சு வச்சுருக்கேன். சாப்பிடுவோம் குளிச்சுட்டு. ஓகே உறவுகளே, என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஓகேவா? மீன் பிடிக்கிறவங்களும் லைக் போடுங்க. நம்ம கடை பார்த்திங்கன்னா சிவகாசியில் தாங்க இருக்குது. சிவகாசியிலேருந்து வீடியோ பார்க்குறவங்க வாங்க நம்ம மீன் கடைக்கு. ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைக்குங்க. ஓகே உறவுகளே, ஓகே பாய்.